Hi friends. இப்போ நம்ம JavaScriptல ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் தான் built-in type. இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். What is variable அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் லைக் பாலை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, பெரிய பாலை பெரிய பாக்ஸ்குள்ளே, சின்ன பாலை சின்ன பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த பாக்ஸை தான் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த வேரியபிள்குள்ளே வந்தோம் அப்படின்னா, கான்செப்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இந்த வேரியபிளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிளோட டைப் வந்து மாறும். இப்போது ஜாவாஸ்கிரிப்டை அது 2 கேட்டகரி கீழே வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப், ப்ரிமிட்டிவ் டைப். இதில் பில்டிங் டைப்ஸ் உள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமா? 7 இருக்கு. இந்த 7மே வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா Boolean, number, string, null, undefined, symbol, object. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டைப் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஜாவாலலாம் வந்து மேப் பார்த்துருப்போம், கீ அண்ட் வேல்யூ பேரா இருக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அதே தான் கீ அண்ட் வேல்யூ பேர்னு சொல்லலாம், நேம் அண்ட் வேல்யூ பேர்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். இதுதான் அதோட சின்டாக்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், அதில் பிரேக்ஃபாஸ்டோட வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு இட்லி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூக்கு ஒரு நேம்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். இது வந்து அந்த நேம் அண்ட் வேல்யூ பேராக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரியல் டைமாக வந்து எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். இப்போ சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பேசிக் டேக்ஸ் வந்து HTML ஹெட் அப்புறம் பாடி டேக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு H1 டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், பில்ட்-இன் டைப் இன் JS. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம எதுவுமே ஒர்க் பண்ண போகிறதில்ல, JSல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பட் வந்து ஸ்டைல் வந்து எதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டைல் கொடுத்துருக்கேன், பிளாக் அண்ட் டைட்டில். ஓகே, இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டை இந்த பாடி டேக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கிரிப்ட் JSக்கு போகலாம். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து console.log அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன கொடுத்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌசரோட கன்சோல்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அதை இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்துட்டு நீங்க கன்சோல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து எல்லா அவுட்புட்டையும் டேரக்டா லைவா வந்து செக் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டைப் வந்து அதுக்கான சின்டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ object1 அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள ஒரு கர்லி பிரைஸ் ஓபன் பண்றேன். இதோட நேம், அதாவது இப்போ எனக்கு நேமே வந்துட்டு சரி யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கீ அல்லது வேல்யூ வந்து ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அதோட வேல்யூ வந்துட்டு சீதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு வேல்யூ தான் அப்படின்னு கிடையாது, மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இங்க பண்ணலாம். இதோட ரிசல்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். object1 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து யூசர் நேம் சீதா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல வந்து நீங்க மல்டிபிள் நேம் கொடுக்கணும்னா கமா செப்பரேட்டர் கொடுத்துட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏஜ் வந்து 96 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். செமிகோலன் போடக்கூடாது, தப்பு. ஸோ ஏஜ் வந்து 96 வந்துச்சு. இப்போ வந்து பர்டிகுலரா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மட்டுமே வந்துட்டு நம்ம வந்து அதோட வேல்யூவை பார்க்கலாம். சீதாவோட ஏஜ் அப்படி என்ன வேணும்னு தெரியணும் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
ஸோ ஏஜ் மட்டுமே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், கரெக்டா? இதை வந்து நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்டும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா வேர் ஆப்ஜெக்ட் வேரியபிள் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம், அதாவது கீ கொடுக்க போறேன். கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்னொரு நேம் அண்ட் வேல்யூ பேர் வந்து கொடுக்க போறேன். அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது லஞ்ச். லஞ்ச் யாருக்கு என்ன பிடிக்கும் தெரியல. ஸோ பிரியாணி கொடுக்குறேன். ஸோ டின்னர் தோசா. இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். அது நான் லா கொடுக்கல. ஸோ லா கொடுப்போம். இப்போ என்னன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். மெனுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் இட்லி. இது வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி, இதோட வேல்யூஸ் இது. அதே மாதிரி இதுக்குள்ள இது வந்து ப்ராப்பர்ட்டி, இதோட வேல்யூஸ் வந்து இது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள இட்லியை மட்டுமே நான் பிரிண்ட் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் டாட், அதுக்கப்புறம் வந்து இன்னர்ல என்ன இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் டாட், சாரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் மெனுக்குள்ளதான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ மெனு டாட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க அப்படின்னா இட்லி அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டைப்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் யூசர் நேம்ஸ் வந்து ஏஜ் இருக்கும். ஸோ அவங்கள எல்லாமே வந்து ஒரு அறையில வாங்குங்க, இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்ல வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க கோட் எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கேட்டகரியில உள்ள பிரிமிட்டிவ் டைப்ல என்னென்ன பில்டிங் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிரிமிட்டிவ் டைப்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட்ல எப்படி பார்த்தோம், நேம் அண்ட் வேல்யூ, அதாவது ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பார்த்தோம். ஆனா பிரிமிட்டிவ்ல எல்லாமே சிங்கிள் வேல்யூஸ் தான். இது வந்து மெத்தடும் கிடையாது, ஆப்ஜெக்டும் கிடையாது. இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா வேரியபிள் கீவேர்ட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அதோட வேரியபிள் நேம் ஈக்குவல்னு கொடுத்து ஸ்டேட்டா வேல்யூ தான் அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன அசைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு டேட்டா டைப் எடுத்துக்கும். ஜாவாலலாம் எப்படின்னா நம்பர் அப்படின்னா நீங்க இன்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டு கீவேர்ட் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் 10 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க என்ன எடுத்துக்கோன்னா நம்பர் டைப்பா எடுத்துக்கும். சரி, வாங்க எல்லா டைப்பையும் பார்க்கலாம். இது வந்து அதே நேரத்துல சிங்கிள் அண்ட் இம்யூட்டபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இப்போ 10 அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேரியபிள்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கண்டெய்னர்ல இல்லையா? இப்போ திரும்பவும் நான் என்ன பண்றேன்னா அந்த 10 20 அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கல, அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஆனா இது இந்த 20 இன்னொரு பிளேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனா இந்த வேரியபிளை அந்த 20 பாயிண்ட் அவுட் பண்ண வைக்கும், பழைய 10 ஒண்ணுமே பண்ணாது. ஸோ அந்த பிளேஸும் அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஆனா அந்த வேரியபிள் பாயிண்ட் அவுட் பண்றது புது வேல்யூவை. சரியா? இதுதான் இம்யூட்டபிள் வேல்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேல்யூவை நம்ம அந்த பிளேஸை எதுவுமே பண்ண முடியாது. அதான் இம்யூட்டபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூலியன் ஃபர்ஸ்ட் டைப், பிரிமிட்டிவ் டைப் வந்து பூலியன். இதுல என்னென்ன வேல்யூ கொடுக்கணும்னா ரெண்டு வேல்யூ தான் கொடுக்க முடியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா where boolean where equal to true அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்ட் அப்படின்னாலே அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இந்த அன்டிஃபைன்டை வந்து எப்படி வந்து நம்ம கோடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நான் ஒரு வேர் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன், ஆனால் வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து டிஃபைன் பண்ணலை. ஸோ இப்போ console.log அப்படின்னு கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? அன்டிஃபைன்டு வரும். ஸோ இது என்ன டேட்டா டைப் எடுத்திருக்கு? அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கு. இதுவும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இதை டிக்ளேர் பண்ணல, டிக்ளேர் பண்ணாமல் இதை நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அப்படி ஒன்றே நீங்கள் வந்து என்ன பண்ணலை, அப்படி ஒரு வேரியபிளே இல்லை, அதை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். ஸோ இது டிஃப்ரெண்ட், சரியா? தேர்ட் ஒன் வந்து நல் வேல்யூ. அதாவது உங்களுடைய வெப்சைட்லயோ எதுலையோ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வேணும், ஃபியூச்சர்ல தான் வேல்யூ வந்து நீங்க அசைன் பண்ணுவீங்க. பட் வந்து இப்போதைக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நல் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேர் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அதுக்கான பிளேஸ் வந்து அந்த வேரியபிளுக்கு அலோகேட் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் ஒரு வேலையுமே வைக்கல, நல். ஸோ இப்போ console.log அப்படின்னு சொல்லி இந்த வேர் நல்ல கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர். நம்பர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நியூமரிக் டைப் ஜேஎஸ்ல இருக்கிற ஒரே ஒரு நியூமரிக் டைப் நம்பர் மட்டும்தான். ஜாவா மற்ற லாங்குவேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளோட், டபுள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இங்கே வந்துட்டு ஒரே ஒரு நியூமரிக் டைப் நம்பர் தான். நீங்க கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அது வந்து ஃப்ளோட் ஆகோ டபுள் ஆகோ அதுவே எடுத்துக்கும். ஸோ ஆனா வந்து இந்த நம்பர் டைப் வந்து டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் டிஃபால்ட். ஆனா அந்த இன்டிஜர் டைப் வந்து அதோட சப்செட்டா தான் எடுத்துக்கும். 11.001 அப்படிங்கிறத இப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கும், 11 கொடுத்தாலும் ஸோ சப்செட் இல்லாம 11 எடுத்துக்கும். இதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்பர் வேர் அப்படின்னு கொடுத்துட்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணா 10 வருது. ஸோ எனக்கு வந்து பாயிண்ட்ல வேல்யூ கொடுக்குறேன். ஸோ பாயிண்டே எடுத்துக்குது. டிஜிட்ஸும் வந்து ரொம்ப கொடுத்து பார்க்குறேன், எல்லாமே எடுத்துக்குது. ஃபிஃப்த் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது டெக்ஸ்ட், அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்ததான் ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அதை எப்படி வந்து இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் கொடுத்து டைரக்டா வந்து அந்த வேலையை கொடுக்கலாம். நீங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்தாலும் இந்த ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்க்கணும், அதுவும் டிஸ்பிளே ஆகுது. சிக்ஸ்த் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டூப்ளிகேட் அவாய்ட் பண்றதுக்கு, டூப்ளிகேட் ஆன வேல்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதை எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணதையே வந்து நேம் சேஞ்ச் பண்ண போறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டூப்ளிகேட் நேம்ஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? இவங்க சீதா, இவங்க வந்து சீதாராம், ரெண்டுமே டிஃப்ரெண்டான நேம். ஓகேவா? இப்போ இவங்கள இந்த 2 ஆப்ஜெக்டையும் ஒரு ஆப்ஜெக்ட்ல கம்பைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு ட்ரிபிள் டாட் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதோட வேரியபிள் நேம் கமா ஆப்ஜெக்ட் இன்னொரு வேரியபிள் நேம் எதை வந்து பண்ண போறீங்களோ அதையும் ட்ரிபிள் டாட் கொடுத்து வச்சிருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் 5ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
சாரி, இங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ல ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது, கர்லி பிரேஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இப்போ சீதா சீதாராம்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்டான நேம். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டையுமே வந்து நான் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு சீதா ஒரு வேல்யூ வரணும், சீதாராம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் ஸோ ரெண்டுமே வந்து சேம் ப்ராப்பர்ட்டி, நேம் சேம் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால லாஸ்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து சிம்பிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்க வந்து டிஃபால்ட்டா சிம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. இதுக்குள்ள நீங்க வந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் இல்லைன்னா நம்பர். அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இப்படி கொடுத்தாலே அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூவை தான் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இங்க சிம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேம்க்கு பதிலாக சிம்பிள் ஆஃப் மெத்தடை கால் பண்றேன் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நேம் ரெண்டுமே சேமா தானே இருக்கு, சேம் மெத்தட் ஒண்ணுமே வந்து நம்ம பாஸ் பண்ணல. அப்பனா என்ன பண்ணணும், நமக்கு ரிசல்ட் வந்து சேம் வரணும் இல்லையா? ஆனா இங்க எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் இதுக்குள்ள போடணும். சிம்பிள் இது யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நம்ம கோலன் வச்சுட்டு வேல்யூ கொடுப்போம். இப்போ வேல்யூ வந்துருச்சா? இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே கிடைச்சிருக்கு, சீதா சீதாராம். ஸோ வந்து நமக்கு வந்து டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிட்டோம், அதாவது அந்த ஓவர்ரைட் கான்செப்டையும் அவாய்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்பருக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர்ஸையும் வந்துட்டு கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குமே இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 7 பில்டிங் டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து என்னென்ன ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் சம்மரி ரிவ்யூ, குயிக் ரிவ்யூ சொல்கிறேன். ஆப்ஜெக்டிவ், பிரிமிட்டிவ் ரெண்டு கேட்டகரி இருக்கும். அதில் ஆப்ஜெக்டிவ்க்கு கீழே ஒரே ஒரு பிரிமிட்டிவ் டைப் தான் ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ்க்கு கீழே 6 இருக்கு: பூலியன், நம்பர், ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் நல், அன்டிஃபைன்ட், சிம்பிள். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.